to set income goal per week. So இந்த வாரம் எப்படி உங்களோட goal set பண்ணணும். This is how. Again the same instructions. So நான் என்னோட template change பண்ணல. This week again 4 trades. Take a oath. எல்லாரும் oath எடுத்துக்கோங்க. Again this week 4 trades only. Until you got perfection. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 4 out of 4 எடுத்தாதான் 4 அடுத்த 6 trades 7 trades is allowed. Those students who perfectly meant 4 out of 4, that students is allowed to take 7 trades next week. அதுவும் நான் எப்படின்னு சொல்லி தரேன். சூப்பரா சொல்லுவேன். So this week only you are going to do 4 trades. My students 4 trades. The 4 out of 4 should be successful trades. 4 trade success பண்ணிருக்கணும். No stop loss. அதுக்கு இப்ப நான் கோலும் கொடுக்க போறேன். எங்கெல்லாம் பண்ணலாம்னு சொல்ல போறேன். This is clear to all of you. So this week 4 trades students, 4 trades. 40 points trade. No compromises. Is this clear to all of you? 40க்கு 40 point. இதுல நான் ஒரு கோட் பட் சொல்லி தரேன், எழுதிக்கோங்க. 38 பாயிண்ட் டார்கெட் வச்சுக்கோங்க. நோட் பண்ணிக்கோங்க நோட் பேட் எடுத்து. 40 into 4 38.5 பாயிண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணலாம். நாங்க பிடி அதான் பண்ணுவோம். 40 பாயிண்ட்ஸ் வைப்போம். 38.5 ஏன்னா எங்களுக்கு வந்து இட் இஸ் ஹியூஜ் லாட்ஸ். We are trading very huge lots அப்படிங்கறதுனால இந்த ஒரு ரூபாய் முன்ன பின்ன பார்க்க மாட்டோம். 38.5 points is my target. Usually for Nifty 38.5. 38 பாயிண்ட் வச்சு ட்ரேட் பண்றீங்க, 4 ட்ரேட் பண்றீங்க. இல்ல 40 ட்ரேட் பண்ணுங்க, தப்பு கிடையாது. How many of them? 40. அப்படின்னா இந்த வாரம் உங்ககிட்ட 160 பாயிண்ட்ஸ் இருக்கும். This is clear? Nifty trader, Nifty choose பண்றவங்க 40 into 4. Only 4 trades this week. 40 points, no compromises, which means that 40 பாயிண்ட் இருக்கிற ஏரியால தான் ட்ரேட் பண்ணணும்ங்கிறது அர்த்தம். புரியுதுங்களா? அதுக்காக வெறும் மார்க்கெட் 20 பாயிண்ட் மூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்கிற இடத்துல போய் 40 பாயிண்ட் தேடக்கூடாது. உங்க கவனத்தை இப்ப 40 பாயிண்ட் எங்க இருக்குங்கிற இடத்துல கொண்டு வர போறேன். அலைன்மெண்ட் ஆயிட்டீங்களா? சரி சீஃப், இப்படி ட்ரேட் பண்ணா எனக்கு என்ன சீஃப் கிடைக்கும்? இப்படி ட்ரேட் பண்ணா இந்த வாரம் ஒரு லாட்டுக்கு 12,000 ரூபாய் கிடைக்கும். இந்த வாரம் இன்வெஸ்ட்மெண்ட் 18,750 இருக்கும். அப்ராக்சிமேட்டா நான் போட்டிருக்கேன், ஜாஸ்தி கூட ஆகலாம். ஏன்னா நான் எப்பயுமே நிப்டினா நீங்க ஒரு 300 to 350 ரூபாய் பிரீமியம் வச்சுக்கோங்கன்னு போட்டிருக்கேன். பட் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா per week 4 trades per week, not per day. இந்த வீக்கு 40 பாயிண்ட் கான்பிடண்டா இருக்கிற இடத்துல ட்ரேட் பண்ணணும்ங்கிறதும் 40 பாயிண்ட்டுக்கு ட்ரேட் பண்ணணும்ங்கிறதும் 160 பாயிண்ட் வந்து நிப்டில எடுக்கணும் அப்படிங்கிறதும் அந்த 160 பாயிண்ட் நம்ம ப்ராஃபிட்ஸ் எடுக்கிற பட்சத்துல ஒரு லாட் சைஸ் ஆஃப் நிப்டி இன்னைக்கு நமக்கு 75 rupees ட்ரேட் ஆகுது. சோ அப்ப ஒரு லாட்டுக்கு நம்மளால 12,000 rupees எடுக்க முடியும். அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் இன்னைக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 250 rupees பிரீமியம் இருக்கு. சோ 250 350 வச்சுக்கோங்க. சோ இன்வெஸ்ட்மெண்ட் என்ன எக்ஸ்சேஞ்ச் இருக்கிறாங்களோ அதை நீங்க கொடுக்க தயாராகிக்கணும். சோ 18,750 அப்படின்னா யூ கேன் earn 256 per month. இந்த ரிட்டர்ன்ஸ் எங்க இருக்கு? அகைன் தி சேம் क्वेश्चन. இப்ப தெரியுதுங்களா ஏன் உங்களை 4 ட்ரேட்ல பெர்ஃபெக்ஷன்ஸ் வளர்த்துக்க சொல்றேன்? ஏன்னா இந்த 4 ட்ரேட் இப்ப அவங்க ட்ரேட் நமக்கு சொல்லி தருது இல்லையா? இந்த 4 ட்ரேட் வந்து ஓகே, இந்த இடத்துல என்னோட எமோஷன்ஸ் ட்ரிகர் ஆயிருக்கு, இந்த இடத்துல நான் வந்து இந்த 22,650 லெவல்ஸ்ல நான் ஸ்ட்ரகிள் ஆயிருக்கேன். அகைன் பாருங்க, அவங்க நமக்கு அனுப்பிச்ச அந்த 4 நீங்க எல்லாருமே நிர்மலா மேம்க்கு தேங்க்யூ சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆஸ் வெல் அஸ் அந்த இடத்துல நம்மளோட எல்லாரோட எமோஷன்ஸுமே நமக்கு கிளியரா இருக்கு. This is clear to all of you? Why 4 trades per week? We can clearly picturize all of our emotions. We can control our emotions as well as. Clear? We can control our emotions. We can reduce our emotions. Yes. So this is the thing you should take care of. So take care of your trades. ஏன் இது இன்னமும் என்ன சொல்றேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஏன் சேஃப் அப்ப ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கே நாங்க பண்ணக்கூடாதான்னு கேட்காதீங்க. மார்க்கெட்ல என்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல? ஸ்டாக் மார்க்கெட் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இருக்கு, இல்லன்னுலாம் இல்ல. பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மாஸ்டர் பண்றதுக்கு, எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் மாஸ்டர் பண்றதுக்கு நம்ம தயாராயிட்டோமா? கிடையாது. சோ அதனால முதல்ல இந்த 4 ஆப்பர்ச்சுனிட்டியா மாஸ்டர் பண்ண பழகுங்க. இந்த 4 ஆப்பர்ச்சுனிட்டியா பெஸ்ட் ட்ரேட்ஸா வச்சுக்கோங்க.
இந்த 4 ஆப்பர்ச்சுனிட்டிலயுமே நீங்க 40 பாயிண்ட் எடுத்துக்கணுங்கிற டிசிப்ளின் கொண்டு வாங்க. அப்ப என்ன ஆகும்? மாசம் நீங்க திரும்பி பார்க்கறப்ப 256% உங்க கையில லாபம் இருக்கும். This is the structure. Is this clear to all of you? Coming to Bank Nifty, same thing. 90 into 4. எவ்வளவு points? 360 points. இன்னைக்கு Bank Nifty பொறுத்த வரைக்கும் 1200 பிரீமியம்க்கு ரெடி ஆயிக்கோங்க. So 1200 அப்படின்னா 36,000 இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ரெடியா வச்சுக்கணும். 10,800 per lot. So 30% அப்படின்னா வாரம் 30% எப்படி நமக்கு பேங்க் நிஃப்டி லாபம் கிடைச்சிடும்? நான் சொல்றது ஹையஸ்ட் பிரீமியம் 1200 rupees பிரீமியம் அப்படின்னா சோ வீக்லி நம்ம 10,800 per lot எடுக்கலாம். 360 பாயிண்ட்ஸ் கெயின் பண்றோம் அப்படின்னா so it is to be 120% per month. Is this clear? ஏன்னா பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் மந்த்லி எக்ஸ்பைரிங்கிறதுனால வாரத்தோட முதல் வாரம் 1000 ரூபாய் இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட். செகண்ட் வீக் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டு பி 1200, செகண்ட் வீக் 1000 rupees அண்ட் தென் தேர்ட் வீக் பாத்தீங்கன்னா 850 800 இருக்கும். இப்ப மந்த்லி அந்த கடைசி வாரம் வந்து நமக்கு 400 500 எல்லாம் பிரீமியம் கிடைக்கும். சோ அப்ப இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளக்சுவேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும், பிரீமியம் பிளக்சுவேஷன்ஸ் இருந்துட்டே இருக்கும். பட் நான் எப்பயுமே அட்வைஸ் பண்றது பேங்க் நிஃப்டியா ஒரு 36,000 எப்பயுமே மார்ஜின் வச்சுக்கோங்க அப்படிங்கிறது. சோ அப்படி பாக்குறப்ப நமக்கு 120% per month நமக்கு இந்த பெர்ஃபெக்ஷன்ஸ்ல இருந்தோம் அப்படின்னா டெஃபினெட்லி we can go ahead. இதுல நீங்க ஒரு 10% 20% இல்ல 40% குறைஞ்சாலுமே நீங்க ஹியூஜ் லாபத்துல தான் இருப்பீங்க. எல்லாருக்குமே இந்த பிக்சர் புரியும்னு நினைக்கிறேன். Master your 4 trades will help you to align very perfect traders. ஒத்துக்குச்சா? என்னோட percentage cycle of the market is this. எஸ் மேம், நீங்க சொல்றபடி மார்க்கெட்டோட பெர்சன்டேஜ்ங்கிறது இதுதான். இதுக்குள்ளதான் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. இதை எங்களால ஒத்துக்க முடியுது. இதுக்குள்ள எல்லாருமே அலைன்மெண்ட் குள்ள வந்திருக்கீங்களா? இதுல ரொம்ப இம்பார்ட்டண்டா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு சொல்லி கொடுத்திருக்கேன். இருந்தாலும் ஒரு தடவை ரீகேப் பண்ணிடுறேன், பாத்துக்கோங்க. அதாவது மாசம் ரெகுலர் அகேஷன்ஸ், ரேர் அகேஷன்ஸ், லீஸ்ட் அகேஷன், இது மூணுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்னு சொன்னோமா? மார்க்கெட் ரெகுலரா எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, ரெகுலரா ஒரு பெர்சன்டேஜ் என்ன மார்க்கெட் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறதும், லீஸ்டா ரொம்ப லீஸ்டா ஒரு பெர்ஃபார்ம் பண்ணும் அந்த டேவை தெரிஞ்சு வச்சுக்கிறதும், அவுட்ஸ்டாண்டிங்கா ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் மூமெண்ட்ஸ் ஒன்னு மார்க்கெட் நடந்துட்டு இருக்கும், இதை தெரிஞ்சு வச்சுக்கிறதும் இம்பார்ட்டன்ட்னு பார்த்தோம். இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டோமா? சோ அப்படி பார்த்தா நான் நிப்டி அண்ட் பேங்க் நிப்டி மட்டும் இப்போ சொல்றேன். சோ நிப்டியோட லீஸ்ட் பெர்சன்டேஜ் ஆக்டிவிட்டி 0.3, பெஸ்ட் பெர்சன்டேஜ் ஆக்டிவிட்டி 1. அதாவது என்னன்னா மார்க்கெட் ரெகுலரா ஃபெப் மந்த்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய தடவை மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இட் இஸ் மூவிங் ஃபார் 1%. அவுட்ஸ்டாண்டிங் ஆக்டிவிட்டிஸ் 2%. இந்த ஹோம்ஒர்க் எல்லாரும் பண்ணி பாத்தீங்களா? இப்ப நான் சொல்றது எல்லாமே உங்களால விட்னஸ் பண்ண முடிஞ்சுதா? How many of them done the homework? இதுல ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்கா? No corrections, right? சோ இது இப்படிதான் இருந்ததுங்களா? செக் பண்ணி பாத்தீங்களா எல்லாருமே? சோ இப்படிதான் மார்க்கெட் இருந்திருக்கும், ரைட்டுங்களா? பேங்க் நிப்டி பொறுத்த வரைக்கும் லீஸ்ட், பேங்க் நிப்டியோட லீஸ்ட் என்ன? அதாவது பேங்க் நிப்டி லீஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு பெர்சன்டேஜ் வைஸ் அப்படிங்கிறப்போ 0.6, பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னா 1.5%. ஆவரேஜா சராசரியா நிறைய நாட்கள் பாத்தீங்கன்னா பேங்க் நிப்டி 1.5% மூவ்மெண்ட்ல இருந்திருக்கும். அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் பாத்தீங்க அப்படின்னா 2.5% மூவ்மெண்ட்ல இருந்திருக்கும். This is right or not? சோ இதோட ஃபெப் ரிப்போர்ட் தாங்க இது. சோ நீங்க இந்த ஹோம்ஒர்க்ஸ் இப்ப சரி பாத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிருக்கீங்களான்னு பாத்துக்கோங்க, இல்லைன்னா கரெக்ட் பண்ணிக்கோங்க. சோ நான் உங்களை என்ன பண்ண சொன்னேன் அப்படின்னா, ஜஸ்ட் இண்டிகேட்டர்ஸ் ஆன் பண்ணிட்டு டே டைம் ஃப்ரேம் அண்ட் உங்களோட 1 hour டைம் ஃப்ரேமை கான்சென்ட்ரேட் பண்ண சொன்னேன். சாரி, டே டைம் ஃப்ரேம் அண்ட் உங்களோட 1 hour ஹை அண்ட் லோ பெர்சன்டேஜ் மார்க்கெட்ல உங்க டே டைம் ஃப்ரேம் வச்சு, so using your day time frame we collect the data of the market முதல்ல எத்தனை பெர்சன்டேஜ் மூவ்மெண்ட் ஆயிருக்குன்னு இது பேக்ல இருந்து வந்திருக்கும். சோ லாஸ்ட் டேட்ல இருந்து வந்திருக்கும். 28 பாத்தீங்கன்னா 1.5, 27 25.3. இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், மார்க்கெட் கம்ப்ளீட்லி சைட்வேஸ் ஆன் திஸ் 2 days.
அதுக்கப்புறம் 24.66, 0.8, 0.45, 0.98, 0.8, 0.9 and 1.5, 1.4, 1.75. So maximum number of days. இதுல நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண சொன்னேன் டீம் அப்படின்னா எல்லா டேஸ்க்கும் 1 hour ஹை அண்ட் லோவை கலெக்ட் பண்ணுங்கன்னு சொன்னோம். இஸ் திஸ் கிளியர் டு ஆல் ஆஃப் யூ? ஒரு கிளியர் மார்க்கெட்டோட வடிவமைப்புன்னு சொல்லலாம், ஒரு கட்டமைப்பு. மார்க்கெட் இயங்குற இந்த இயக்கத்துக்குள்ள இவ்வளவு அக்யூரசி வருதுன்னா இதுக்குள்ள இயங்கக்கூடிய வால்யூம்ஸ், இதுக்குள்ள இயங்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் போன எவ்வளவு அக்யூரசி கொண்டு அப்பதான் அங்கதான் உங்க மில்லியனர் பில்லியனர் கோல்ஸ் அச்சீவ் ஆகும். சேம் திங் டு பேங்க் நிஃப்டி அஸ் வெல் அஸ். இப்ப நீங்க இன்னொரு பிக்சர் இதுல பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு மார்க்கெட்டோட டே டைம் ஃப்ரேம் 19% ஒரு மாசத்துக்கே சேர்ந்து 19% இருக்கு. இப்போ அந்த 19%ல 11% உங்க 1 hour ஹை அண்ட் லோல இருக்கு. இப்போ ஒரு ட்ரேடரா ஒன்னு டைம் சைக்கிள் ஏ, அதுக்கப்புறம் பேஸ்ட் ஆன் டைம் சைக்கிள் ஏ யூ கேன் டிஃபைன் யுவர் ட்ரேட்ஸ். இஸ் திஸ் கிளியர் ஆர் நாட்? 19% மார்க்கெட்ல 11% உங்க 1 hour ஹை. எஸ் ஆஃப் கோர்ஸ் வாவ் மூமெண்ட். இதுதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். ஒன்னு டைம் சைக்கிள் ஏவை ஹேண்டில் பண்ணுங்க, இல்ல அப்படின்னா பேஸ்ட் ஆன் டைம் சைக்கிள் ஏ யூ ஹேண்டில் ரிமைனிங் ரெஸ்ட் ஆஃப் த மார்க்கெட். சிம்பிள் தானேங்க. இதை ஃபாலோ பண்றதுக்கு என்ன டிஃபிகல்டிஸ் இருக்க போகுது? More you understand this picture, the more you accept this picture very seriously in your life, very seriously in your trading life, you will come to the very perfect alignment of the trading. இப்ப யாரால கண்டிப்பா என்னால இதுதான் ஸ்ட்ரக்சர்னுங்கிற பட்சத்துல என்னால இதை பேஸ் பண்ணி 4 trades எடுக்க முடியுங்கிற பிக்சர் யாருக்கு இருக்கு? Now how many of them can able to define perfect 4 trades based on this alignment? Same like Bank Nifty பாருங்க. Bank Nifty same like that. Day time frame. ஒரு நாளோட day time frame. Day time activity of Bank Nifty. So day time frame வச்சுக்கிறோம். The day time frame is moving for, sorry, I just, yeah. So day time frame of Bank Nifty 1.5% and இதோட 1 hour high and low for 1%. இப்ப மார்க்கெட் 24% போன மாசம் மூவ்மெண்ட் ஆயிருக்கு. பிப்ரவரி மந்த்ல 24% மூவ்மெண்ட் ஆயிருக்கு. இதுல மார்க்கெட் 16% முதல் 1 மணி நேரத்துல நடந்திருக்கு. இந்த முதல் 1 மணி நேரம் 16% வச்சுதான் ரிமைனிங் ரெஸ்ட் ஆஃப் த மந்த். சேம் கான்செப்ட்ஸ். This is clear now? சரி, அப்ப நான் எங்க எக்ஸ்பெக்ட் ஆகணும்? என்னோட டைம் சைக்கிள் ஏல ஆகணும். இல்ல அப்படின்னா என்னோட டைம் சைக்கிள் பி, பேஸ்ட் ஆன் மை டைம் சைக்கிள் ஏ I should get ready to trade for time cycle B and time cycle C. Is this clear? இப்போ மறுபடியும் இந்த வீக்லி கோல்ஸ் ஒன் மோர் டைம் பாருங்க. இப்போ கிளியரா உங்க வீக்லி கோல்ஸ் செட் பண்ண முடியுமா? Now can you able to define your 4 trades perfectly based on this as well as Nifty, Bank Nifty? இத நாங்க இன்னொரு ஒரு ஒர்க் பண்ணிருக்கோம். அந்த ஒர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா, சி இதுல நான் ஒரு உங்ககிட்ட கொடுத்த ஹோம்வொர்க்ஸ் என்னன்னா 1 and above 1% and above ஃபார்ம் ஆன உங்க 1 hour ஹை அண்ட் லோவை கலெக்ட் பண்ணுங்க. இதுல உங்களோட ரிவர்சல் ரிஜெக்ஷன்ஸ் செக் பண்ணுங்கன்னு சொன்னேன். அதுல என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க? உங்க டெர்மினாலஜி பிரேக் அவுட் பிரேக் டவுன் அதுல ஒர்க் ஆயிருக்கா? எப்பெல்லாம் மார்க்கெட் முதல் 1 மணி நேரத்துக்குள்ளேயே 1% ஒர்க் ஆயிருக்கா? ஓ மை காட், கேக்குற கேள்வி நல்லா புரிஞ்சுக்கோங்க மை டியர் ஒன்ஸ். மார்க்கெட் முதல் 1 மணி நேரத்துக்குள்ள எப்பெல்லாம் 1% போச்சோ, 100% போச்சோ, அப்ப நம்பர் ஆஃப் ரிவர்சல் ரிஜெக்ஷன்ஸ் ஜாஸ்தியா இல்ல பிரேக் அவுட்ஸ் ஜாஸ்திங்களா? 2 பிரேக் அவுட்ஸ் நடந்திருக்கு. ஓகேங்களா? மார்க்கெட் அவுட்ஸ்டாண்டிங் 2% ஆக்டிவிட்டி போறப்ப நடந்திருக்கு பாருங்க ஒரு பிரேக் அவுட். Is this clear to all of you? Exactly. Reversal and rejections high. If you really didn't do this homework, தயவு செய்து போய் பண்ணிடுங்க. இல்லைன்னா நீங்க இந்த பெர்ஃபெக்ட் 4 trades எங்கேயுமே தேட முடியாது.
which means நான் இன்னும் கூட ரொம்ப கிளியரா சொல்லிடுறேன் பாருங்க. வாரத்துக்கு great ma'am. Now many of my students got a clear picture of the market. இப்போ எந்த ட்ரேட் பண்ணா போதும்? பிக்சரே வந்துருச்சு நிறைய பேருக்கு. Now you got a clear picture. இப்ப எப்பெல்லாம் மார்க்கெட் 1 hour high and low குள்ள வருதோ, first 1 hour high and low is based on 1%. இங்க பாருங்க, rejection and reversals. இப்ப இன்னொரு கேள்வி கேட்கட்டுமா? சரி மேம், அப்ப நான் ஸ்ட்ரைட்டாவே 1% போயிருச்சு, 1.5% போச்சுங்கிறதுக்காக ரிஜெக்ஷன் ரிவர்சல்ஸ் எடுத்துக்கிட்டுமா அப்படின்ற கேள்விக்கு யாரெல்லாம் எஸ்ன்னு சொல்றீங்க, யாரெல்லாம் நோன்னு சொல்றீங்க? கொஸ்டினை நல்லா ஆழமா உள்வாங்குங்க. இதுதான் உங்களோட வீக்லி கோல்ஸ். which means உங்க perfect 40 பாயிண்ட்ஸ் இருக்கிற நிஃப்டி ட்ரேட எங்க தேடணும்னா perfect 50-60 பைசா இருக்கிற ட்ரேட்ல தேடுங்கன்னு சொல்லுவேன். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி அதுதான் perfect 50-60 பைசா இருக்கிற இடத்துல நம்ம 90 பாயிண்ட்ஸ் ட்ரேட் எப்பயுமே ஸ்டாப் லாஸ் இருக்காது. வாரம் 4 ட்ரேட் இட் will be very easy profits to you. the thing is என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க மார்க்கெட் 1 hour high and low உங்க டே டைம் ஃப்ரேம்ல இருந்து ஒரு மாசத்துக்கு சராசரியா 24% மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகுது. இதுல 16% நம்மளோட 1 hour high and low மார்க்கெட் டாமினேட் பண்ணுது. அப்ப மார்க்கெட் எப்பெல்லாம் 1 hour high and low குள்ள ட்ரேட் ஆகுதோ அப்பெல்லாம் 3.30 பைசா பர்ஃபெக்டான இடத்துல இருக்குங்கிற கிளாரிட்டி யாருக்கு கிடைச்சது? Come on, answer. Very serious subject is going. Serious technicals is going. எப்பெல்லாம் மார்க்கெட் 1 hour high and low 1% இருக்கோ அப்போ நமக்கு perfect 60 பைசே ஏரியா கிடைக்குமா? 3 perfect 30 பைசே கிடைக்குமா? அன்னைக்கு 3 சிக்னல்ஸ் பெர்ஃபெக்ட்டா கிடைக்குமா? இதெல்லாம் என்னுடைய கேள்வி. எப்பெல்லாம் மார்க்கெட் தன்னோட 1 hour high and low 1% 1.5% செட் பண்ணுதோ அந்த நாட்கள்ல நமக்கு earning opportunity 3 signals அதிகமா? Point number 1. அந்த இடத்துல நம்மளோட 60 பைசா ஏரியாவை டிஃபைன் பண்ண முடியுமா? Point number 2. Is it possible? Of course, it is exactly possible. இப்ப என்னங்க, இந்த நாள்ல மட்டும் பண்ணீங்க, வேலை முடிஞ்சுச்சா? இதுக்கு எதுக்கு பிகினர்ஸ், இதுக்கு எதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ்? கேபிட்டல் லூஸ் பண்ணக்கூடாது, பர்ஃபெக்டா எனக்கு ப்ராஃபிட்ஸ் வர இடத்தை மட்டும் சொல்லுங்க, போய் பண்ணுங்க. இதுதான் பர்ஃபெக்ட் ப்ராஃபிட்ஸ் இருக்கிற இடம். சி, இப்போ உங்க அவுட்ஸ்டாண்டிங் ஆக்டிவிட்டி பாருங்க. இப்போ ஒரு சிம்பிள் கொஸ்டின். இப்ப வந்து மோடி வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாரு. நாளைக்கு ஒரு பெரிய மூவ்ஸ் இருக்கு மார்க்கெட்ல அப்படின்னா, காலையில இப்ப ஒரு 1 hour ஹை அண்ட் லோ 1% செட் பண்ணிடுச்சு. இப்ப மார்க்கெட்ல நல்லாவே நமக்கு நியூஸ் இருக்குன்னு தெரியும். இன்னும் கூட 1% போலாங்கிறத சார்ட் சொல்றத உங்களால பார்க்க முடியுமா முடியாதா? அப்போ உங்க மைண்ட் அவுட்ஸ்டாண்டிங் ஆக்டிவிட்டிக்கு ரெடி ஆகுமா? எல்லாருமே என்னோட ஃபர்ஸ்ட்ல இருந்து செஷன்ஸ கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னா இது வரப்பிரசாதம். இந்த செஷன் இஸ் வெரி பவர்ஃபுல் செஷன். இந்த வாரம் என்னோட லைவ் மென்டர்ஷிப் கிளாஸே தேவையில்லை இந்த செஷனுக்கு அப்புறம். மார்க்கெட் 1%க்கு காலையில வந்த உடனே 1 hour ஹை அண்ட் லோ, என்னோட ஃபர்ஸ்ட் 1 hour ஹை அண்ட் லோ 1% செட் ஆச்சு. ஃபைன். இப்ப எனக்கு பெரிய நியூஸ் மார்க்கெட்ல இருக்குன்றது இன்னைக்கு நான் தெரிஞ்சுட்டு தான் வரேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு RBI நியூஸ் இருக்கு, இன்னைக்கு ஒரு எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் இருக்கு, இன்னைக்கு ட்ரம்ப் ஒரு விசா சம்திங் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாரு, ஒரு வார் எஃபெக்ட்ஸ் இருக்கு அப்படின்னா மார்க்கெட்ல ஓகே 1% தாண்டியும் இன்னைக்கு மூவ்மெண்ட் ஆகுங்கிறத என்னால தெரிஞ்சுக்க முடியும். அப்ப என்னோட அவுட்ஸ்டாண்டிங் ஆக்டிவிட்டிக்காக நான் வெயிட் பண்ணலாம். ஆர் எல்ஸ் என்னோட ரெகுலர் அகேஷன்ஸ்ல மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, தொடர்ந்து எப்பெல்லாம் மார்க்கெட் 1% 2% போயிருக்கோ அதுக்கப்புறம் மார்க்கெட் அந்த டைரக்ஷன்ஸ கண்டினியூ பண்ணாம அந்த இடத்தை சுத்தி ரிஜெக்ஷன் ரிவர்சல்ஸ் தான் நடந்திருக்கு. பாத்துக்கோங்க. சோ 28ஆம் தேதி மார்க்கெட் 1 hour ஹை அண்ட் லோ 1% செட் பண்ண உடனே நேத்தியோட மார்க்கெட் ரிவர்சல் ரிஜெக்ஷன்ஸ் ஒர்க்ஸ் பியூட்டிஃபுல்லி. இதுல ரிஜெக்ஷன் டன்ஸ் பெர்ஃபெக்ட் 1%. Is this clear? How many of them done this homework very perfectly? Yesterday ஓட மார்க்கெட் வேணா பார்க்கலாமாங்க? சோ நேத்தியோட மார்க்கெட் பாருங்க. நேத்தியோட மார்க்கெட்ல என்ன நடந்துச்சு? This is the yesterday market. Is this right or not, guys? 28th February. உங்க 1 hour high and low என்ன?
1% rejection done 80 paise, rejection done 80 paise as well as reversal done 60 paise. My team எனக்கு வேற மாதிரி ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஐயோ நான் ஸ்பூன் ஃபீடிங்னா என் டீம் உங்களுக்கு அதுக்கு மேல ஸ்பூன் ஃபீடிங்க. சத்தியமா இந்த பிடிஎம்ஸ் இருக்காங்க பாருங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்க பாருங்க உங்களுக்கு. உங்களுக்கு ஸ்பூன் ஃபீடிங் தாங்க இந்த கம்பெனி பண்ணி உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கு. My team gave you time cycle B ல என்ன டெர்மினாலஜி ஒர்க் ஆச்சு, time cycle C ல என்ன ஒர்க் ஆச்சுன்னு. உங்களை கடைசி வரைக்கும் வேலை செய்யவே விட மாட்டாங்க போல. See, புரியுதுங்களா? மூவ்மெண்ட் அன்னைக்கு நாள் ஃபுல்லாவே 1.2% ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களோட 1 hour high and low of yesterday, உங்க 1 hour high and low of yesterday பாருங்க. லாஸ்ட் இதுல இந்த நாட்ல 4 ட்ரேட் கூட பெர்ஃபெக்ட்டா எடுக்கலாம். யாருக்கு இப்ப இந்த பாயிண்ட் கிளியர் ஆச்சு? இப்படி ஒரு நாள் அமையட்டும். எங்க சீஃப் என்ன சொல்லிருக்காங்க? 4 ட்ரேட் பண்ண சொல்லிருக்காங்க. எனக்கு இந்த டே இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் மீ. I will complete 2 trades today itself. I will complete 3 trades today itself because my mind doesn't have any doubts regarding this rejection and reversal. இது PET indicator. எஸ்பெஷலி பாருங்க பிடியோட இண்டிகேட்டர் சுத்தி தான் மூவ்மெண்ட். ப்ரீவியஸ் டேவோட லோல ரிஜெக்ஷன்ன்றது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா தெரியும். லாஸ்ட் ஃப்ரைடே ஒரு ப்ரீவியஸ் டே லோல இருந்து சூப்பரா ஒரு ரிஜெக்ஷன்ஸ் ஒர்க் ஆச்சு. அண்ட் லைவ்ல நான் கிளியராவே கைட் பண்ணி கொடுத்தேன். திஸ் ரிவர்சல் இஸ் பொட்டன்ஷியல் ஆஃப் 60 paise ரிவர்சல். யாரெல்லாம் ஃப்ரைடே லைவ்ல இருந்தீங்க? அகைன் மார்க்கெட் வந்து 48,758 டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு ரிஜெக்ஷன்ஸ் ஒர்க் ஆகும்னு சொன்னேன். கடைசி நிமிஷம் கூட பாருங்க. கைஸ் லிசன் பண்ணீங்களா? அது how many of them listen this very seriously? Yeah, reversal as well as அதே பிளேஸ்ல திரும்ப ரிஜெக்ஷன் பாருங்க. சேம் பிளேஸ் again the rejection also happens. இண்டிகேட்டர் உங்களுக்கு அருமையா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இப்போ உங்க மைண்ட்ன்ற அந்த மங்கிய மட்டும் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. சோ இப்ப நீங்க எதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்? ஒண்ணு மார்க்கெட்டோட முதல் 1 மணி நேரத்தை பெர்ஃபெக்ட்டா புடிச்சுக்கோங்க. டைம் சைக்கிள் ஏவோட வீடியோவை இன்னும் கூட 10 தடவை பாருங்க. நீங்க தான் எனக்கு கமெண்ட் பண்றீங்க, சீஃப் எத்தனை தடவை டைம் சைக்கிள் ஏ வீடியோ பார்த்தாலும் ஐ லவ் த டைம் சைக்கிள் ஏ வீடியோ பிகாஸ் இட் இஸ் ஹேவிங் ஹியூஜ் எசன்ஸ். தென் யூ கோ அண்ட் கிளிக் இட். ஹவு டு அப்ரோச் டைம் சைக்கிள் ஏவை பார்த்துக்கோங்க. உங்களுடைய ஒண்ணு உங்க மார்க்கெட்டோட முதல் 1 மணி நேரத்தை வச்சு பண்றீங்க. இல்ல அப்படின்னா பேஸ்ட் ஆன் யோர் இதுல என்ன ஒரு பியூட்டி தெரியுங்களா? ஏன் சீஃப் நீங்க அவ்வளவு கான்பிடண்டா சொல்றீங்க மார்க்கெட்டோட 1 hour ஹை? ஆமாப்பா இங்க பாருங்க கவனிங்க. சி ஃப்ரைடே மார்க்கெட் முதல்ல மார்க்கெட் எனக்கு 1%க்கு டைரக்ஷன் செட் பண்ணி கொடுத்துருச்சுங்கிற சந்தோஷம் இருக்கும் உனக்கு முதல்ல. இஸ் இட் ரைட் ஆர் நாட்? ஏன்னா என் மூவ்மெண்ட் இருக்கும் இல்லையா மார்க்கெட்ல 1%க்குள்ள என்னோட மூவ்மெண்ட்ஸ் இருக்குல்ல. இப்ப நான் என்ன சொல்றேன்? பெர்ஃபெக்ட் 60 paise இருக்கிற இடத்த கண்டுபிடிங்கன்னு சொல்றேன். இப்ப இந்த இடத்துல பிரேக் அவுட்ங்கிறது இல்ல அப்படின்னா சாலிடா ரிஜெக்ஷன் தானே. இந்த ரிஜெக்ஷன் அட்லீஸ்ட் போய் இந்த லோ வரைக்கும் போனா 1% இருக்கு. என்னோட தேடல் என்ன? அந்த 1% இல்லையே. இந்த 1% போகுன்ற இடத்துல நான் தேடுறது வெறும் 30 paise. இந்த இடத்துல எதுக்கு எமோஷன் ட்ரிகர் ஆக போகுது? 1% மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆக போகுதுன்னு தெரிஞ்ச ஒரு இடத்துல எதுக்காக என்னோட எமோஷன் 90 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு பதற போகுது, டென்ஷன் ஆக போகுது. நாளைக்கு லைவ்ல செக்டர்ஸ் பார்க்கலாம். நாளைக்கு ஸ்டாக்ஸுக்கும் ரெடி ஆயிக்கோங்க. லைவ் மென்டர்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப சாய்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் உங்ககிட்டே விட்டுறேன். இப்ப வீக்லி 4 ட்ரேட்ஸ் பண்ண போறீங்களா இல்ல வீக்லி 15 ட்ரேட்ஸ் கூட பண்ணுங்க. டைம் சைக்கிள் ஏ பி சின்னு 3 ட்ரேடும் பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 ட்ரேடு இன்டூ 5 நாள் 15 ட்ரேட். இந்த 15 ட்ரேடுக்கு பிஇடி வந்து மாஸ்டரி ஆயிருக்கும். நீங்க ஆயிருக்கீங்களான்னு தான் கேள்வி. இந்த 15 ட்ரேடுமே பிஇடில வந்து ஆஸ் பர் த செக்லிஸ்ட் படி போகும். வாரம் நான் சொல்றேன். I will invite all of my bootcamp students for my success, for our success trade. So உங்க எல்லாரையும் ஒரு success treatக்கு நான் இன்வைட் பண்ணுவேன். ஒரு ஓபன் ஆடிட்டோரியம், ஒரு ஓபன் பிளேஸ் ஐ அம் லுக்கிங் ஃபார். நீங்க அந்த சக்சஸ் ட்ரீட்ல கண்டிப்பா வரணும். அவ்வளவுதான். இந்த வாரம் நீங்களே எல்லாருமே ரஃபா பேங்க் நிஃப்டி டிசைன் பண்ணுங்க என் கூட சேர்ந்து. So we have to concentrate 49,000 levels of Bank Nifty, 48,700 levels of Bank Nifty and 48,432 levels of Bank Nifty. இது தாண்டி ஏதாவது இம்பார்ட்டன்ட் லெவல் இருக்கா Bank Niftyல?
This is the mastering key areas of Bank Nifty. This is clear? 49,000, 48,728 and 48,432. Market 48,432 levels. ரொம்ப strong levels towards the 47,894 runs பார்ப்போம். இல்ல 49,000 levels in the weekly supply க்கு potential பார்ப்போம். Inside the ranges market na this is going to be the inside the ranges. இங்க எங்கெங்க levels வச்சுக்கணும் 48,700, 750 levels, 49,000 levels, 48,432 levels. So இன்னும் கூட ரொம்ப டீப்பா போகணும் அப்படின்னா மார்க்கெட் 48,300 levels ஸ்ட்ராங்கா இப்ப உடைக்க ரெடியா இல்ல. Until and unless market intact with 48,300 very strong selling na ஒரு thick red bar வரும். வராத வரைக்கும் this is best area of buy on dips. Tomorrow's market is also ready. Prepare now for tomorrow's market as well as guys. Shall we in the session? Now Nifty it is a weekly demand. So ஒரு weekly demand already 50 பைசே கொடுத்திருக்கு. இது ஒரு strong weekly demand அப்படின்னா market may move down up to 1 to 1.5%. இது நாளைக்கு மார்க்கெட்ல தெரியும். Is a strong weekly demand or it is to be struggling. இந்த weekly demand potential இல்ல it is for reversal ங்கிறது நாளைக்கான மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தெரியும். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் எங்கெங்க கான்சென்ட்ரேட் பண்ணலாம்னா இந்த சப்ளை வரைக்கும் வச்சுக்கோங்க. தேவைப்பட்டா அந்த சப்ளைக்கு மேல ஜாஸ்தி போய்க்கலாம். 22,625, 22,573, 22,533 this demand at all. Very clear structure. Got it? So how I am bringing my horizontal lines இப்ப புரியுதுங்களா? So talk to the market like this way you will never ever fail. Hope you all enjoy the weekly gold session with me. One more time. I remember all of you. வாரம் 15 ட்ரேட் கூட போங்க லைக் பிஇடி மாதிரி. பட் அதுக்கு மாஸ்டரி பண்ணிட்டு போங்க. இல்ல முதல்ல வாரம் வீக்லி 4 ட்ரேட்ஸ வந்து பெர்ஃபெக்ட்டா ட்ரேட் பண்ணுங்க. நீங்க ட்ரேட் பண்ண வேண்டியது எப்படி அந்த 4 ட்ரேட்ஸ் உங்களோட இருக்குன்னா நீங்களே ட்ராக் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுங்க. Guys, take your Excel sheet. நீங்க தான் உங்களுக்கு மாஸ்டர்ஸ். புரியுதுங்களா? You are master for your. இங்க பாருங்க உங்க எக்ஸல் ஷீட்ல இது மெயின்டைன் ஆகட்டும். டேட் போடுங்க. எந்த டான் சைக்கிள் இந்த வாரம் 4 ட்ரேட பண்ணீங்கன்னு மென்ஷன் பண்ணுங்க. என்ன டெர்மினாலஜி உங்க பிரீமியம் உங்க ரிசல்ட் 19 90 14 40 90 into 4 360 of Bank Nifty and 40 into 4 160 of Nifty. தயவு செய்து இதுக்கு மேல வேற எதுவும் அட்டெம்ப்ட் பண்ணாதீங்க. வீக்லி 15 ட்ரேட்ஸ் பண்ற வீக்லி ட்ரேடர்ஸ் கிட்ட எவ்வளவு ரிசல்ட்ஸ் இருக்கணும்? 40 into 15 600 பாயிண்ட்ஸ் இருக்கணும். அப்படி வச்சிருக்கீங்களான்னு பாருங்க. அப்படின்னா நீங்க பெஸ்ட் ட்ரேடர். இல்லைன்னா தயவு செய்து இமீடியட்டா என்ன கரெக்ஷன் சொல்றோமோ அந்த கரெக்ஷன்ஸ பண்ணி குயிக்கா உங்க இன்கம் கோலை நோக்கி டிராவல் பண்ண ஆரம்பிங்க. இஸ் இட் ஃபைன்? Shall we end the session? Bye. Take care. Good night. See you all.